சார் அப்படியே சீமான் அவர்களையும் கொஞ்சம் முடிச்சிட்டீங்கன்னா சார். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது அவருக்கு? சீமானுடைய புரட்சிகரமான பேச்சு எனக்கு பிடிக்கும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? நம்ம ஐயா மதிப்பிற்குரிய கவிஞர் வாலி அவர்கள் எழுதுனதான். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நான் படிக்கும்போது 6ஆவதுல ஒரு பாடம் இருந்துச்சு. கூட்டுறவிலை சேருங்கள், கூடி வாழ பாருங்கள், நாட்டில் உள்ள ஏழைகளும் நன்மை பெற்று வாழ்ந்திடலாம். அதை நான் ராகம கூட்டுறவிலை சேருங்கள், கூடி வாழ பாருங்கள், நாட்டில் உள்ள ஏழைகளும் நன்மை பெற்று நானா பாடினேன். அது பாடத்திட்டத்தில் இருக்கிற பாடின நான் தான் முதல் பரிசு கொடுத்துருவாங்க. நல்லா பாடுறான் சீமா அப்படின்னு. அப்பவே ஒற்றுமையை இந்த இனத்திற்கு போல யாரும் வலியுறுத்தல. 5ஆம் பாடத்துல 4 காளமாடு ஒரு சிங்கம். சிங்கம் மாட்டை தாக்க வரும்போது 4 காளமாடு ஒன்னா சேர்ந்து சிங்கத்தை தாக்கி விரட்டி ஓட விட்டுரும். இந்த 4 காளமாட்டுக்குள்ள இன்னொரு சண்டை, தனித்தனியா பிரிஞ்சு மேயும். சிங்கத்துக்கு வேலை எளிது, ஒவ்வொன்னா அடிச்சு சாப்பிட்டு போயிடும். இதுதான் இங்க நடக்குது. ஏன்னா தமிழ் சமூகம் தனித்தனியா இருக்கும். மற்ற சமூகங்கள் பிரிந்து வாழும், கூடி செயல் செய்யும். தமிழ் சமூகம் கூடி வாழும், தனித்தனியா செயல் செய்யும். வீழ்ச்சிக்கு காரணம் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இங்க ஒரே சமூகம், ஒரே தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். அந்த தமிழ் தாயின் பிள்ளைகளுக்குள்ள படையாச்சி, பறையரு, தேவரு, தேவேந்திரரு, நாடாரு, கோனாரு, பிள்ளை, முதலி, முத்தரையரு, உடையாரு, போய் பண்டாரம், வண்ணாரு, கவுண்டரு, இது இப்படின்னு போட்டு பிரிஞ்சு வலுவிழந்துருது. அதனால திராவிட நரி அடிச்சு அடிச்சு சாப்பிட்டு. அதங்க இருக்கிற சிக்கல். ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்னு பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளையா வெடிச்சிருக்கு. ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா? எதிலும் ஒற்றுமை குலைந்தது என்றால் வளர முடியுமான்னு நம் தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது நமக்குத்தான். ஒன்னா இருக்கணும். இயக்கத்தின் இயங்கியல் விதி என்பதே மாசத்துங்க சொல்றது நீங்க படிக்கணும். இயக்கத்தின் இயங்கியல் விதியில் முதன்மையானது, நீ எந்த கோட்பாட்டை, கொள்கை நிலைப்பாட்டை ஏற்றிருக்கிறியோ அதில் முழுமையான நம்பிக்கை வைக்கணும். அதை முன்னெடுத்து செல்கிறவன் எவனோ அவனை நீ நம்பினியா முழுமையா நம்பணும். இல்லைன்னா என்ன பண்ணும்? வெளியேறிடணும். உள்ள இருந்து குழப்பக்கூடாது. அதான் சேகுவாரா சொல்றான். நான் சொல்றது, நாங்கள் உன்னதமான உயர்ந்த லட்சியத்திற்காக களத்திலே நிற்கிற புரட்சியாளர்கள். எங்களுக்கு உதவ முடியுமா? பாட்டால், பேச்சால், எழுத்தால் அல்லது பொருளாதாரத்தால், எந்த வடிவத்திலும் உதவ முடிந்தால் உதவுங்கள். இல்லை என்றால் ஓரமாக ஒதுங்கி நில்லுங்கள். எங்களுக்கு தடைக்கல்லாக இருக்காதீர்கள். படிக்கல்லாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தோளுக்கு துணையாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, தொல்லையாக இருந்து விடாதீர்கள். உள்ளே இருந்து துரோகத்தை செய்யாமல், துரோகியாக இல்லாமல் வெளியே போய் எதிரியாக இருங்கள். அது மேன்மையானது. அதுதான் இங்க. அதனால என் அன்பு பிள்ளைகள், மிகுந்த மிகுந்த பொறுப்பு கொண்ட ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் இந்த அரங்கத்தில் உணர்ந்து தெளிந்துதான் வெளியில போகும். நீங்க இது இளைஞர் பாசறைன்னா மற்ற கட்சியில் இருக்கு இளைஞர் பாசறை, மாணவர் அணி, இந்த இளைஞர் அணியை ஏன் விட்டேன்? அதுதான் இந்த நாட்டுக்கு பிடிச்ச சனி பிணின்னு தான் தூக்கிட்டு பாசறை அப்படின்னு கொண்டு வந்தது காரணமே அதுதான். நீங்கள் பசி என்றால் 10 நாள் கிடப்பேன், பயணம் என்றால் 100 நாள் நடப்பேன். இந்த தகுதியை, உடல் உறுதியை வளர்த்தணும். அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்கணும். நம்ம கோட்பாடு என்ன? உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. நாம் தமிழர். இதான் நம்ம கட்சியின் கோட்பாடு. அப்ப அறிவை விரிவாக்கணும்னா என்ன பண்ணணும்? படிச்சுட்டே இருக்கணும். சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கணும். தேடி 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 போகணும். மாவன் என்ன சொல்றான்? நீ மார்க்ஸோட ஃப்ரெண்டா, நண்பன் ஆகணுமா? லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சால், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், அண்ணல் அம்பேத்கரோட நீ நட்பாகணுமாப்பா? வா நூலகத்துக்கு போ, அங்கதான் இருக்காங்க, அவங்களோட போய் பேசி பழகுன்றான். தேடி தேடி படியுங்கள். ஒரு ஏடு வைத்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அறிவது அறிவு என் உடன் பிறந்தார்களே,
அறிந்த செய்தியை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எடுத்து இயம்புவது, எடுத்து பேசுவது என்கிறது உணர்த்துவதற்கு பெயர் ஞானம். சிந்திக்காம பேசக்கூடாது, சிந்திச்ச எல்லாத்தையும் பேசியிருக்காரு. அது எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை பொருத்தி பேசுவதற்கு ஆற்றல் தான் ஞானம்ங்கிறார். அதை வளர்த்து கொண்ட ஞான பிள்ளைகளாக என் தம்பி தங்கிகள் வளர்ந்து வரணும். அவங்க கிட்ட நீ அவன்கிட்ட போய் வார்த்தை கொடுக்காத, கொன்றுவான்னு பயப்படணும். அண்ணனை பார்த்து பயந்து சதறான் பாரு, எவனும் தப்பிக்க முடியாது. உனக்கு ஏதாவது தடுமாற்றம் தான், நீ அண்ணன் நான் இந்த மாதிரி வந்தா நான் என்னென்ன பேசுறது போடு, நான் சொல்லித்தாரேன். இல்ல நான் பேசி குரல் செய்தி உனக்கு அனுப்புறேன், வச்சு வெளுத்து விடு, அவ்வளவுதான். எனக்கு அதை விட ஒரு வேலையும் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் கேள்வியா கேட்டிருந்தார், தம்பி உங்களுக்கு நேரம் நிறைய இருக்கு, வேலை குறைவா இருக்கு. எனக்கு நேரம் குறைவா இருக்கு, வேலை நிறைய இருக்கு, போயிட்டு வரட்டான்ட்டேன். ஏன்னா என் உடன் பிறந்தவனே அவர்களுக்கு பொழுது போகல, நமக்கு பொழுது போகல. என்னை கேட்கிறான், எப்படித்தான் என் தம்பி எல்லாம் கார்த்தி கட்டான இந்த நேரத்தை எப்படி மேலாண்மை செய்கிறாரு? பத்தல. எனக்கு இறைவன் ஒருத்தர் நேரம் உனக்கு என்னதான் வேணும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை மாத்தி 48 நேரமா வச்சிருக்க. ஏன்னா தம்பி பாரதி மாதிரிதான், ஏன் இந்த மக்களுக்கு நேரம் நிறைய நேரம் உழைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க யாருக்கோ வேலை செய்யறீங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. நீங்க பிறந்த பெருமைமிக்க சமூகத்துக்காக உழைக்கிறீர்கள் என்கிற பெருமிதம் திமிர் கொண்டு. நாம் தமிழர் கட்சி பிள்ளைன்னா நீங்க பார்க்கும் போதே நாம் தமிழர்ல இருப்பான்னு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? அப்படி இருக்கணும், கம்பீரமா உடல், நல்ல பயிற்சி, நல்ல சாப்பாடு, நல்ல படிப்பு எல்லாம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் மிக முதன்மையானது, மிக முதன்மையானது. உடல் நலனற்ற செல்வம், உடல் நலனற்ற புகழ், உடல் நலனற்ற பதவி, உடல் நலனற்ற பணம் எல்லாம் பயனற்றது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் உடல் நலன்ல. அண்ணே நீங்க இருக்கலான்னு இருக்கேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடற்பயிற்சிக்காத உடற்பயிற்சி கூடத்துல இருந்து அண்ணன் இன்னைக்கு ஒரு நாளாவது வாங்கினேன், வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது வாங்கினேன். ஏன்னா எங்களுக்கு உற்சாகமா இருக்கு. நேரம் கிடைக்கல, கிடைக்கும் போது உடற்பயிற்சி செஞ்சுக்கணும். என் அன்பு பிள்ளைகள், உடலை பேணி காக்க. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமலர் சொல்றது காரணம், பல நுட்பமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை உடல். அதை நல்ல அறிவாளி பேணி காப்பான். இது தத்துவம். இதை பிடித்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள் கவனமாக நீங்கள் வேலை செய்ய. இந்த தேர்தலில் இனத்தின் உயிரை இளந்தமிழர் எதற்கு மஞ்சா நாம் தமிழர்னு அது வெற்று முழக்கம் அல்ல. இளைஞர் படை எழுக, இன விடுதலை வெல்கன்னு நான் சொன்னது சும்மா வெற்றுக்காக சொல்ல, உங்களை உசுப்பேத்துறதுக்காக. உண்மையிலேயே நீங்க சாதித்து முடிக்கக்கூடிய சரித்திர சாதனையாளர்களாக நீங்க வரணும்.